உலகம் என்ற பகுதியில் முதல் செய்தி நோட்ஸ் ஃப்ரம் போலந்து இணையதளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. வானியல் அறிஞர் கோப்பர்னிக்கஸுடைய திசை காட்டி என்று கருதப்படும் கருவி வடக்கு போலந்தில் இருக்கக்கூடிய ஃப்ரம்போர்க் தொழிலாளர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் தான் பிரபஞ்சத்துடைய மையம் என்று சொன்ன கோப்பர்னிக்கஸின் திசை காட்டி கண்டெடுக்கப்பட்டதை பொக்கிஷமாக போலந்து மக்கள் கருதுகிறார்கள். வழக்கமாக தனது வானியல் ஆய்வை கோப்பர்னிக்கஸ் நடத்தும் தோட்டத்தில் இந்த திசை காட்டி கருவி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திசை காட்டி கருவி இது அப்படிங்கிறது நோட்ஸ் ஃப்ரம் போலந்து இணையதளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் செய்தி. அடுத்த செய்தி அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஃபாக்ஸ் நியூஸ் இணையதளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. 50 வருடங்களுக்கு பிறகு விர்ஜீனியா மாகாண நூலகத்திலிருந்து இரவல் வாங்கப்பட்ட புத்தகம் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. வால்ட் விட்மனுடைய புள்ளின் இதழ்கள் நூல் 1974ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வாங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை திருப்பி அளித்த பெண் தனது அக்காவுடைய வீட்டை சுத்தம் செய்த போது அந்த புத்தகத்தை கண்டெடுத்ததாக சொல்லியிருக்காரு. விர்ஜீனியாவின் அப்போமட்டாக்கஸ் பிராந்திய நூலகத்திற்கு இதனை தாமதமாக இந்த புத்தகம் திருப்பி அளிக்கப்பட்டிருக்குங்கிறது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி நியூயார்க் டைம்ஸ் இணையதளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. நவீன சிங்கப்பூரின் தந்தை என்று கருதப்படும் சார் தாமஸ் ஸ்டாம்ஃபோர்டு ராஃபல்ஸ் உடைய சிலையை அந்த நாட்டு அரசு எடுத்திருக்கு. அதுதான் விவாதமாகியிருக்கு. சிங்கப்பூர் நதியின் கரைகளில் அந்த சிலை இருக்கு. ராஃபல்ஸ் சிங்கப்பூரை வளமான நாடாக மாற்றினாலும் அங்கு இருக்கக்கூடிய இன பாகுபாட்டை ஊக்குவித்த வெள்ளையின பிரதிநிதியாகவும் அவர் பார்க்கப்படுறாரு. ஒரு கலாச்சாரத்தின் மீது அடிமைத்துவம் மேலாதிக்கத்தை செலுத்திய வரலாற்று ஆளுமைகள் தொடர்பான நினைவகங்கள் சிலைகள் பல நாடுகளில் சமீப காலங்களில் அகற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி குறிப்பிட்டிருக்கிறது.